ஊர் எப்ப வரும் நச்சரிச்சுட்டே இருந்தியே. இத பாத்தியா? இதான் எங்க ஊரு கோத்தகிரி. எப்படி இருக்கு? அதோ அத பாத்தியா? அதான் எங்க வீடு. அது எங்க தாத்தா வேலை செய்யற ஃபேக்டரி. சரி, அதான் ஊர் வந்துச்சுல, உங்க வீட்டுக்கு கூட்டு போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. வா. என்னம்மா தயங்குற? ஒண்ணும் இல்ல, 2 நாள் ஆச்சு ஊரை விட்டு போய். இப்போ உன் கூட போனேன்னா தாத்தா என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டாரு. நமக்கு சிரமம் கொடுக்காம பேத்தி சூப்பரா ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாலே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி வைப்போம்னு நினைப்பாரு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்லயே குறியா இருக்க? வயசு கோளாறுமா? என்ன கோளாறு? இப்போ உன்னை நான் எப்படி தாத்தா கிட்ட கூட்டு போறது? நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க தாத்தா யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு மட்டும் சொல்லிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, அது பாரு, அவர்தான் எங்க தாத்தா. என் பேத்திய 2 நாளா காணோம், கண்டுபிடிச்சு கொடுப்பா. கிருஷ்ணா எங்க? அதோ கோயில் பக்கத்துல. கிருஷ்ணா, பிரசாதம் சாப்பிடு. கிருஷ்ணா, அந்த நெத்தில நாமம் கையில மாடு அந்த பேக்கா? இது பாரு, எங்க தாத்தாவை பேக்கு கேக்குன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். சாரி, a great gentleman bake. ஆமா. கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா, 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 உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பக்தனுக்கு என்னைக்கப்பா நேர்ல காட்சி அளிக்க போற? கிருஷ்ணா, 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 என்னே உன் மாயை? மாயை ஒன்றுமில்லை மகனே. இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன். இன்று உன் கைப்பட்டதும் சாப விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன். கிருஷ்ணா, டோன்ட் வரி மை சன். கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னியே, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும், வேலைக்காரன். ஓஹோ, ஆமா, வேலைக்காரனா? என்ன வேலை? இந்த கமண்டலத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, தொடச்சி வைக்கிறது, ஓஹோ, புலித்தோல்லாம் ட்ரை வாஷ் பண்றது, சலவா பண்றது. ஓஹோ, இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க. பலே, முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா? ஆனா அது கெட்டு போச்சு. நினைச்சேன் கெட்டுதான் போயிருக்கும். கெட்டு போன சாம்பார நான் புல்லுல ஊத்திட்டேன். அத முனிவர் பாத்துட்டாரு. ஏன்டா அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு நானுமா சொன்னேன், கெட்டு போன சாம்பார நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன். நியாயம் தானே? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? புல்லுல ஊத்திட்டியே, அந்த புல்ல மாடு மேயுமே, அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான்னு கேட்டாரு. அடடா அடடா, என்ன புத்திசாலித்தனமா சொல்லிருக்காரு முனிவர்ல. நான் மாடுதானே, வைத்த கலக்கனா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ வாழ்நாள் பூரா அந்த புல்லையே சாப்பிடும் பசுமாடா மாற கடவாய் அப்படின்னு சாப விட்டார். நான் மாடா மாறிட்டேன். ஆமா, இதுக்கு விமோசனமே சொல்லியா? சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்படல. எங்க சொல்லாமட்டோன்னு பயந்து போயிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ நேரா கோத்தகிரிக்கு போ, அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார். சரியாதான் சொல்லிருக்காரு. அவர்கிட்ட நீ போய் ஒரு 1 இயர் சர்வன்ட்டா வேலை செய். என்கிட்ட அந்த 1 இயர்க்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும். அன்னைக்கு அந்த பெக்கோட கைவு மேலே படும், நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது, நான் மனுஷனா மாறிட்டேன். இது கொஞ்சம் அவுத்து விடுறேலா? கிழியா மேலே? உங்க இஷ்டம். அப்ப மேலே சௌரியமா இருக்கு. வா கிருஷ்ணா, வா. இந்த வீட்டுல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதான் இந்த இடையினுடைய குடிசை. பக்தா கிருஷ்ணா, இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல, கோகுலமா தெரியுது. உன் கருணையே கருணை. கிருஷ்ணா, நீ இப்பதான் உள்ள வர, அதுக்குள்ள உன் காலடி சோடு எப்படி வந்தது? தாத்தா, அதை நான் தான் போட்டேன். ராதா, நீ எப்பமா வந்த? அது வந்து இப்பதான். கிருஷ்ணா, உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்ட. அதனால தான் 2 நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா. இப்படி லீலைகளை இடைவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே. ஒவ்வொரு லீலையை நினைக்கும் போது அப்படியே புல்லு இருக்குது. கிருஷ்ணா, மறுபடியும் புல்லுகளுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம். ராதா, இது யார் தெரியுதா? கிருஷ்ணன், சாட்சாத் கிருஷ்ண பகவான். நமஸ்காரம் பண்ணுமா? ஐயோ தாத்தா, இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி கிருஷ்ணா ராமானா, இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க. என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன். நான் இதை நம்பவே மாட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பைய டகுலுடுறான், அத நீயும் நம்பி ஏமாறுற. பக்தா, கிருஷ்ணா,
நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். பொறுக்கி கிரிக்கி டகில் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள். யாம் செல்கிறோம். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். அரியா சிறுமி ஏதோ கூறிவிட்டாள். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கி எடுத்தாயில்லவா, அதைத்தான் பொறுக்கி என்கிறாள். டகில் என்பது வேற ஒன்றுமில்லை. டகில் அது கந்தகவசம் மாதிரி. நீ கோகுலத்தில் கோபியருடன் கொஞ்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் டகில் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது. அதனால் தான் அது உனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏன் மௌனமாயிட்டாய்? நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உமக்கு புரியாது. கீழப்போ. கிருஷ்ணா, இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார்? உன் லீலையை தொடர்ந்து நடத்து. அப்படியே ஆகட்டும். என்ன அழகான பொற்பாதங்கள். கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது? டே பக்தா. என்ன கிருஷ்ணா? எனக்கு ஒரு ஆசை. கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா? அது குழந்தை பருவத்தில். இப்பொழுது நான் குமரனாகி விட்டேன் அல்லவா? ஆமாம். நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய். ஆமாம். இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன். உழைத்து சாப்பிட வேண்டும். என்ன என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா? டே மண்டையா, உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள். ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை என்றால் போய்விடுவேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். உனக்கு வேலை தானே வேண்டும். நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தரேன். என்னாச்சு? ஒப்பன் தவிசகன வரான். இப்ப என்ன பண்றது? சட்டை கட்டுங்க. மெதுவா பூமாரி. அம்மா வள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அது என்ன கல்லு புதுசா இருக்கு? அதுப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தது. காலையில வந்ததா? காலையில தான் முளைச்சது. என்னம்மா குழப்புற? இந்த பாரு, இந்த வேட்டியை நானும் எப்படி எல்லாமோ துவைச்சு பாக்குறேன். கரை போக மாட்டேங்குது. கொஞ்சம் விலகு, 4 அடி அடிச்சுக்கிறேன். ஐயோ வேணாப்பா, வேட்டி உடைஞ்சிரும். வேட்டி உடைஞ்சிருமா? கல்லு கிழிஞ்சிருப்பா. கல்லு கிழிஞ்சிருமா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கிற நீ? என்ன குழப்புறிய? தள்ளுங்க, பார்த்தா நல்ல கருங்கெல்லாம் தெரியுது. 4 அடி அடிச்சுக்கிறேன். தள்ளு. என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா? கல்ல காணலையே. கல்லு கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நீங்க என்ன குழம்புறியே? வணக்கம் முதலாளி. பையன் மிஸ்திரி? எனக்கு ஊரு மெட்ராஸ். மெட்ராஸ். பேர் என்ன? என் பேரு விஷ். கிருஷ்ணா. கிருஷ்ண முதலாளி. அண்ணாத பையங்க வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க. முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேனுங்க. வேலையா? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கா. சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. நாளைக்கே வா. இல்லைங்க, நாளைக்கு. சார், தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். இவ்வளவு பெரிய செருப்பை மாப்பிள்ளை போட்டு நடந்தா தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அப்புறம் 4 தூக்கிட்டு அலையணும். இல்லைங்க, செருப்பு மாதிரி உழைப்பேன்னு சொல்ல வந்தேன். செருப்பு மாதிரி உழைக்க வேணாம், மாடு மாதிரி உழைச்சா அதுவே போதும். உண்மையிலே இவன் மாடுதாங்க. பக்தா. கிருஷ்ணா, உண்மையில உடைச்சிட போட்டிருக்கேன். ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். கிருஷ்ணா. கிருஷ்ணா முதலாளி, பையன் வேலை விஷயம். எஸ்டேட் கூட்டு போயிட்டு டிராக்டர் ஓட்ட சொல்லுங்க. டிரைவிங் எல்லாம் தெரியும்ல? தெரியுங்க. இந்தாப்பா, உனக்கு ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரியும்னு உண்மையை சொல்லிரு. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் எனக்கு கணக்கு எழுத தெரியும்னு பொய்ய சொல்லி சேர்ந்துட்டான். கணக்கு எழுதுனா மொத்தத்துல 2,02,000. அது என்னப்பா 2,02,000 கேட்டேன். பிள்ளையார் சொல்லி சேர்த்து கூட்டிட்டேன்னா. நான் இல்லைங்க, நல்லா வண்டி ஓட்டுவேன். வெரி குட். ஓட்டமா தூங்கிடுவேன். கிருஷ்ணா, பின்னால் என்ன? ராதை. என் பேத்தி ராதையா? நோ நோ நோ, மை வைஃப். என் சம்சாரம். நான் உடனே நம்ம வீட்டுல தங்கிக்கிங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அது சரியா படல. தாத்தா, ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போய் ஒரு வயசு பையனா? வயசு பையனா? யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணனா? பகவானுக்கு ஏதுமா வயசு? கரெக்ட் கரெக்ட். கிருஷ்ணா, இது எனக்கு சின்ன வீடு. சின்ன வீடா? அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது. இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன்.
அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம், நீ சௌரியமா உள்ள படுத்துக்க. என்ன நல்லா இருக்காது. நானும் ராதா உள்ள படுத்துக்கிறோம், நீங்க கிருஷ்ணா ஸ்லிப் ஆஃப் த டங். நீங்களும் உங்க பேத்து உள்ள படுத்துக்காங்க. நான் வெளியே இருக்கிற கட்டுல ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொன்னியே அதான் சரி. ராதா கிருஷ்ணனுக்கு வெளியே படுக்க போடுமா? இந்த நேரத்துல தூக்கம் வரலமா? தூக்கம் வரலனா அதுக்கு என்ன இங்க? சும்மா சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் தான். அப்பா, என் தாத்தா உனக்கு கிருஷ்ணன் பேர் வச்சு சரியா போச்சு. உன் லீலைகளை தாங்க முடியலப்பா. ஏன் லீலைகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள நம்ம தாங்க முடியலன்ற? இதுவே போதும். போ சாமி. போக மாட்டா சாமி. போயிடு சாமி. போக மாட்டா சாமி. போயிடு சாமி. கேட்க மாட்டா சாமி. ராதா இங்க என்னமா சத்தம்? பின்னாடி போய் ஈக்கிட்ட இங்க ஒளி வரேன். போ கட்டில் கடியில. ராதா என்ன சாமி? சாமியா? தாத்தா சாமி. தாத்தா சாமியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது. அது வந்து ஒரு பெருச்சாளி மேல விழுந்துச்சா, அதான் பயத்துல கத்திட்டேன் தாத்தா. பெருச்சாலியா? பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே, எப்படி வந்திருக்கோம்? நாளைக்கு பொறி வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும். கீழே பாப்போம். கிருஷ்ணா பக்தா, நீ எங்க எங்க? நீ எங்க இங்க? என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறியா? ஆமா, கட்டில கீழே என்ன பண்ற? அது வந்து பெருச்சாலி வந்தது. கிருஷ்ணா, நீ தூணிலும் இருப்ப துரும்பிலும் இருப்ப. கரெக்ட் கரெக்ட். ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ மெத்த போட்டோ தலாணி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாங்கரையில படுத்து இருக்கிய, நல்லா இருக்கா? நான் மேல படுத்துக்கிறேன். அது ரொம்ப மோசம், வெளியே போயிடுவோம். வா வா. போ போ போ. அப்பா, தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாடா. ஐயோ, சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ், ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவரை நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். ரெண்டு கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன? நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. வாங்க சார். வாடா நாய்.
பாஸ் இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்ல? தலை இருக்கும்போது வாழாடக்கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்கா தான் வேலை வைப்பாங்க. நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபாய் நோட்டை காட்டி வீட்டை தண்ணீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? பாஸ் செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சுங்க? பின்ன தம்பி லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. ஹரிச்சந்திரா, உங்க பையன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான்னு நீங்க டென்ஷனா இருக்கீங்க. அமைதியா உட்காருங்க. சிடம். கோடீஸ்வரா. மாமா கோடீஸ்வரன். என் பையன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு கோடீஸ்வரன் பேர் வச்சேன். என்ன தப்பு பண்ணிட்டான் பாத்தீங்களா? இங்க வா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த தடவை. இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும். சரிங்க போ. டேய் நில்றா. தின்ன சோத்துக்கே துரோகம் பண்ணிட்டியடா. அவர் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். இன்னையோட நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ். போடா போ. ஹரிச்சந்திரா, அவசரப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க பையன். இன்னைக்கு அவன் வேலையை விட்டு போயிட்டானா நாளைக்கு புது மேனேஜருக்கு நம்ம எங்க போய் தேடுவோம்? யோசிச்சு பாருங்க. மேனேஜர் ரொம்ப நல்ல பையன், படிச்சவன், புத்திசாலி, காசுக்கு ஆசைப்படாத ஜென்டில் மேன், ஜென்டில் பாய். அந்த திருட்டு பைய செஞ்ச திருட்ட இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்படிப்பட்டவரை நாம வெளியே விடக்கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கணும். என்ன நான் சொல்றது? என்னமோ செய்யுங்க, உங்க இஷ்டம். குட் மார்னிங் சார். என்ன கிருஷ்ணா? இந்த வாரத்து கலெக்ஷன் 9 லட்சம் ரூபாய். 9 lakhs. வெரி குட். பாத்தியா மாப்பிள்ள, புது மேனேஜருடைய கெட்டிக்காரத்தனத்தை. வந்த உடனே லாபம் அதிகமாயிருச்சு. எல்லாமே செலக்ஷன். இந்த பெட்டியை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ போ. அம்மா தீரா அனுஷ்டமா, ஒண்ணும் பயப்படாதீங்க. ஐயோ என்னப்பா இது? கையெல்லாம் இப்படி வெந்து போயிருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு அதுவே போதுமா. இருப்பா, ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன். அம்மா வேண்டாமா, இது தானா சரியாயிடும். நான் வரேன். அம்மா அந்த பிரீஃப் கேஸ்ல 9 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சிருங்க. நிர்மலா, என்ன சத்தம் இங்க? இத பாருங்க. நிர்மலா, எப்படி ஆச்சு இது? நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், நெருப்பு பிடிச்சிருச்சு. நல்ல வேளை அந்த புள்ளதான் வந்து காப்பாத்துச்சு. இன்னைக்கு உயிரை காப்பாத்திருக்கான். ஆமாங்க, நம்ம புள்ள உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பானோ, அதத்தான் இந்த புள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க, எனக்கு ஒரு ஆசை, செஞ்சு கொடுப்பீங்களா? நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். ஹரிச்சந்திரா, நம்ம புது மேனேஜர் கிருஷ்ணாவை என் வாரிசா நான் தத்தெடுக்க போறேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சொல்றேன்? வணக்கம். ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட ஜனங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். சீக்கிரம்.
பாப்பா. இட்ஸ் ஓகே. நல்லா இருப்பா. வலது காலை வைப்பா. இடது காலம் என்ன பீரோக்குள்ள வைக்கிறது? எல்லா காலையும் எடுத்து வச்சு வாப்பா. ஹை, நம்ம கிருஷ்ணா வருது. கிருஷ்ணா, ஸ்டாப். ஹாய் கோத்தகிரி குப்பம்மா. ஐயோ கிருஷ்ணா, உன்னை இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்க போயிட்டு வர? மேட்டுப்பாளையம் போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு வரேன். உங்க வீட்டுல தான் அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்களே, நீ எதுக்கு போனோம்? இதே தான் எங்க அம்மாவும் கேட்டாங்க. ஆனா இருந்தாலும் நானே போய் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். பணக்காரங்க வீட்டு பிள்ளையாயிட்டியே, எங்க பழசெல்லாம் மறந்துடுவியோன்னு நினைச்சேன். அதை எப்படி மறக்க முடியும்? வக்கிய வண்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் மறக்க முடியுமா? இல்ல லாரியில நீ பால் குடிச்சதான் மறக்க முடியுமா? இல்ல ஆத்துல துண்டு போனதான் மறக்க முடியுமா? எனக்கு மூச்சு நின்னப்போ நீ உசுர கொடுத்தியே, அதானே. இதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியுமா? அப்புறம் என்ன? சிங்காரவேலு நாயுடுவோட பேத்தி ராதாவை நான் உசுர குசுரா காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அங்கதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்னது? என்னடா புள்ளேன் கூப்பிட்டு வாய மூடல, அதுக்குள்ள பொண்டாட்டி வேணும்னு கேக்குறானே. எங்க பொண்டாட்டி வந்துட்டா நம்மள மறந்துடுவானோ, நம்ம பயந்துருவாங்கல்ல. அதான் சோ ரைட் டைம் பார்த்து மேட்டரை கரெக்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பொறுத்து கிடக்கனா. வெயிட் பண்ணி பண்ணியே முடியெல்லாம் வெள்ளையா போயிடும். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லதான் போறேன். எப்படி? கண்ண மூடு. எதுக்கு? கண்ண மூடு, நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். சரி முடிக்கிறேன். மந்திரக்காரி, மாயக்காரி, சூத்திரக்காரி, சூன்யக்காரி, நாகம்மா, நக்குமா, ரோஜா, பூஜான்ட்டு. சரி, என்ன மந்திரம் சொல்ற நீ? இது உள்பாடி மந்திரம் சார். வீட்டுக்கு போ, என் மந்திரம் என்னன்னு தெரியும். நில்லு நில்லு, சும்மா போறியே. கை நீட்டு. இத வாயில போட்டுக்க. மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. கேரட், பீட்ரூட். இதுவா காய்கறி? கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஐயோ, இதெல்லாம் எப்படி கொடுக்கல வந்து? என்ன கேட்டா? அதானே உங்களை கேட்டா. கடையில கொசுருக்கு கொத்தமல்லி கூட தரமாட்டா, கூடையில இவ்வளவு பெரிய மேட்டர் வச்சிருக்கா. எப்படி? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லத்தான் போறேன். அடி பாவி, மாட்டி விட்டுட்டியடி. யாரது? அதான் அந்த கூடைக்குள்ள வச்சாலே அவ. காதலியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ சூப்பரா இருப்பாமா, உங்கள மாதிரி கலரு, சூப்பர் ஸ்ட்ரக்சரு. என்ன மாதிரி? அவ ஸ்லிம்மா அழகா இருப்பா. அப்ப நான் அசிங்கமா இருக்கேனா? நீங்க குண்டு அழகால இருக்கீங்க. சரி, இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சு. அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை வச்சிடலாம். பொன்னியாரு கிருஷ்ணா. பேரு ராதா. அப்பா அம்மா கிடையாது, தாத்தா மட்டும்தான். பேரு சிங்காரவேலு நாயுடு. நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற மேஸ்திரியோட பேத்தியை நீ காதலிக்கிற, அப்படித்தானே? ஆமாம்பா. என்ன கிருஷ்ணா முகுந்தா முராரேன்ட்டு பஜனையா பாடுற? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் யாரு? திருட்டுத்தனமா லாரியில ஏறி வந்து எஸ்டேட்ல கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தனே, அந்த வெறும் பையன் கிருஷ்ணன் நினைச்சிட்டியா? இல்ல, சுத்தி பார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தெரியுதே, அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு இந்த கிருஷ்ண ராஜ கவுண்டர். என்கிட்டே விளையாடுறியா? அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவங்க இந்த புள்ளைய ஏத்திருப்பாங்க. அவசரப்பட்டு அவங்க மனசு இப்படி ஒடிச்சிட்டியே. இப்படி ஒரு வெக்கங்கெட்ட பொண்ணை தான் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எந்த தாய் தகப்பனுக்கும் மனசு வராது. சார், நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். நான் வேணுமா அவங்க வேணுமான்னு கேட்க போற, அதானே? இத பார்,
உனக்காக இவ்வளவு பெரிய சொத்து சொகத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறது எங்க அப்பா அம்மா பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்ய போறதா இல்ல. என்ன மறந்து என்னைக்கு அந்த பிள்ளையை தத்து கொடுத்தமோ அன்னைக்கே அவன் சொந்தமும் அருந்து போச்சுமா. இதுக்கு மேலேயும் அவன் மேல ஆசைப்படுறது நியாயம் இல்லை. அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மறந்துருமா. விதைய அரைச்சு சோத்துல வச்சு கொடுத்துரு தாத்தா, நான் செத்து போயிடுறேன். மாப்பிள்ள உலகமே சந்தோஷமா இருக்கணும் என்ன நான் சொல்றது. நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் மச்சான். அம்மா பொண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்க. அதானே. நீ கொண்டு வந்திய காய்கறி அத பார்த்தப்பவே தெரியும் பொண்ணு நல்லா இருக்கும்னு. முதலாளி சம்மந்தி குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த அளவுல ஓட்டை உடைச்சிக்கிட்டு கொடுத்துருக்கு. அது இல்லைங்க, ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்தது ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அப்பா இந்த காரு பங்களா எஸ்டேட் இதெல்லாம் எனக்கு இப்ப சொந்தமானது. ஆனா ராதா, நான் ஒரு ஏழையா இருக்கும் போதே, ஒரு கூலிக்காரனா இருக்கும் போதே எனக்கு கிடைச்ச சொத்து. அவளை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல உங்களுக்கு சம்மதம்னா அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வாங்க. இல்லனா இந்த என்ன சுட்டு கொன்னுடுங்க. ஆசையா புள்ள வேணும் தத்தெடுத்தேன். அந்த புள்ளையோட மனசை புரிஞ்சுட்டு இப்ப தட்டெடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சம்மதம் தானே? பருத்தி வெடிச்சு வேட்டியா காய்க்கும் போது அவர் என்ன கட்டிக்க மாட்டாரா என்ன? என்ன நான் சொல்றது? கரும்பு தின்ன கூலியா வேணும். அப்புறம் என்ன தட்டா மாத்திக்கிங்க. உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி நான் பண்ணேன். இத போய் நம்பிட்டியே. அதுக்காக இப்படி ஆப்ட கொடுக்கறது? அப்படி நான் ஆக்கிட்டு கொடுக்கலனா இப்படி ஒரு கிக்கு கிடைச்சிருக்குமா? ஒரு கிஸ் கொடுத்துரு. ஐயோ, பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னாலேயுமா? பட்ட பகல்லையா? லைட்ஸ் ஆஃப். இப்போ வந்திருக்கல அருவாவோட. அருவா வேற கையில வச்சிருக்கான். தண்ணியில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே. கவலைப்படாதீங்க, அவரு தண்ணியில இறங்க மாட்டாரு. ஏன்? தண்ணியில இறங்கினா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா. தைரியம் இருந்தா வாடா. தைரியம் இருந்தா வாடா. என்னது? நான் தண்ணிக்குள்ள வரவா? மாட்டேன். நீ வாடா வழியா. டேய், என் காதலிக்கு சோப் போட போறேன். கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு நீ திரும்ப கண்டு. ஆஹா, என்ன மேனி, என்ன மேனி. டேய், அவன் என் வருகால பொண்டாட்டிடா. விட்டுறா. டேய், பள்ளிங்க மாதிரி இருக்கடா. ஐயோ, அவன் எங்கெல்லாம் சோப் போடுறானே. சோப்பு தான் போடுறேன். தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா வா வாடா வாடா. இல்ல, வா வெட்டிடுவேன். டேய், உடா. ஏன் அல்லேக்கே? காப்பாத்து, என்ன காப்பாத்து. இங்கே வந்து தூக்கம் வரலாமா? தூக்கம் வரலனா ஏன் போர்வைக்குள்ள நுழையிறதா?
பின்ன ஓன் போறவங்கள நுழையாம பக்கத்து வீட்டுக்காரி போறவங்கள நுழைய முடியும்? நம்ம தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல்ல. தாத்தா பாத்தாருன்னா அவ்வளவுதான். ஓகே, தாத்தா பார்க்காம நம்ம கொல்ல பக்கம் போயிடுவோம் வா.